முதல்ல நீட் தேர்தல் நிப்பாட்டுங்க. படிக்கிற நீட்டை நிப்பாட்டுங்க. ஆமா அந்த ஆளுக்கு அவன் அந்த ஆள் உண்மையான டாக்டரான நீங்க எப்படிமா கண்டுபிடிப்பீங்க? படிக்க முடியல. அதுதான் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகளை நான் எடுத்து சென்றால் ஒரு நல்ல தீர்வை கொடுப்பார் என்று எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு. உங்கள் சின்னம் தாமரை தாமரை தாமரை. 19ஆம் தேதி தேர்தல். ஒரு ஓட்டு விடாமல் சிலிண்டர் வேலை. நான் உடனே ஒன்று கேட்கிறேம்மா, நீங்க நாங்க டிஎம்கேக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல, 100 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னாங்க, குறைச்சாங்களாமா? சொல்லல. நாங்க சொன்னா செய்வோம். ஆமா, அதுதான் அவங்க. இது வந்து இந்த கவர்மெண்ட் பண்ற வேலை தான். இது இங்க இருக்கிற மாநில தலைவர் வந்து பண்ற வேலை இது. அதனாலதான் நான் சொல்றேன், இது வந்து தேசத்துக்காக நீங்க அவங்க வந்து முக்கியமா அந்த சிலிண்டர் வேலை. இன்னும் மேனிபெஸ்டோ வெளியே வரல. அதனால மேனிபெஸ்டோ வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். கண்டிப்பாக கருணை அவர் தானே எல்லா கேஸ் கனெக்ஷன் ஃப்ரீயா கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு, ஜல் ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்தாரு. எல்லா வீட்லயும் ஒரு பைப் இருக்கணும்னு தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை தாருங்கள் தாருங்கள் என்று கோரிவிடு. என்னங்க இவ்வளவு நேரம் நான் பேசுறேன் ஐயா, கேட்டுச்சப்ப யாராவது இருப்பாங்க? என்னங்க தங்கம் வந்து அது யாரு கையிலயும் கிடையாதுங்க. அது உலகத்துல யாரோ ஒருத்தர் நிர்ணயிக்கிறாரு. தங்கத்தை நான் போட்டு அவர் வந்து நீங்க என்ன இவ்வளவு நேரம் நான் பேசுறேன், நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்கறாங்க. உங்க பிரச்சனை மனுவா வந்து வச்சிருக்காங்களே, பென்ஷன் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதாவது நீங்க உங்க பிரதிநிதி இங்க இருக்கிற நீங்க வந்து அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதுதான் ஒரு எம்பியோட வேலைங்க. நாங்க வந்த உங்க எம்பி வந்து இங்க உட்கார்ந்து உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கணும். அவர் செய்ய தவறில்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, கண்டிப்பா செய்யறதுக்கு தான் நாங்க இங்க வரோம். இந்த ஊழலற்ற ஆட்சியை உருவாக்க மோடி அவர்களின் கையை ஓங்க வேண்டும். அவருக்கு நீங்கள் வந்து 3வது முறையாக வந்து செயல்பட அதுதான் நான் இந்த தண்ணி பிரச்சனை தாங்க எல்லா ஊர்லயும் கேட்டுட்டேன். எல்லா வார்டுக்கும் போயிருக்கேன். எல்லா இடத்துலயும் தண்ணீர் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. அதை வந்து நான் வந்து சட்டமன்ற எம்எல்ஏ வந்து நாங்க கேட்க சொன்னோம். அவர் வந்து இதெல்லாம் நான் பார்க்க முடியாதுங்க, எங்களுக்கு வேலை இருக்குன்ட்டாரு. இதான் அவங்க பதில். நீங்க ஓட்டு போட்டு கொண்டு வந்த ஆளுங்க தான் இப்படி பேசுறாங்க. அதை தான் நான் சொல்ல வருகின்றேன். உங்களுக்காக உழைக்கிற ஆளு பாருங்க. நான் டெஃபினட்டா எல்லா இடத்துலயும் இருக்கிற தண்ணீர் பிரச்சனை ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய பேட்டி எல்லாம் பாருங்க. முதல் வேலையாக தண்ணீர் பிரச்சனை முதல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுங்க, அதை முதல்ல பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நாங்க டெஃபினட்டா இதெல்லாம் இம்மீடியட்டா ஆர்ஓ சிஸ்டம் ஃபிளரிஷ் பண்ணி இங்க வந்து கோயம்புத்தூர்ல வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவங்க செஞ்சிருக்காங்க தண்ணி இல்லாத இடத்துல. கண்டிப்பாக நாங்கள் செயல்படுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் நேரத்துக்கும் உங்களுடைய கவலைகள் எல்லாம் நான் கேட்டு ஒரு முதல்ல நீட் தேர்தல் நிப்பாட்டுங்க. படிக்கிற நீட்டை நிப்பாட்டுங்க. ஆமா, நீட் வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன்மா. நீட் வந்து உங்க உயிரை காப்பாத்துகின்ற ஒரு டாக்டருக்கு தொழில் தெரியுமா என்று நீங்க தைரியமா ஒரு டாக்டர் உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்றீங்களே, அந்த ஆளுக்கு அவன் அந்த ஆள் உண்மையான டாக்டரான நீங்க எப்படிமா கண்டுபிடிப்பீங்க? சொல்றேன், அந்த பிள்ளை படிக்க முடியல. அதெல்லாம் மனு எல்லாம் கொடுக்க முடியாதுங்க. அவங்க சொல்றது அவங்க உண்மையான குமரன் சொல்றாங்க. அந்த பொண்ணு படிக்க முடியலங்கிறாங்க. ஆனா நீட்ங்கிறது வந்து நீங்கள் படித்து தேர்வு பெற்றால் தான் நீங்கள் ஒரு டாக்டர். ஏன்னா இது வந்து உயிரை காப்பாற்றுகின்ற ஒரு தொழில். அது மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கீங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சிக்கு நீங்க ஒரு முறை தான் நீங்க எழுத முடியும் எக்ஸாம், அதுக்கப்புறம் எழுத முடியாது. ஆனா நீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு ஆக்டிவ் வேணாலும் நீங்க போய் ட்ரை பண்ணலாம். ஏனென்றால் உயிர் அவங்க கையில இருக்கிறதுனால எவ்வளவு பேரு காசு கொடுத்த டாக்டர் ஆகுறாங்க தெரியுங்களாங்க. அதை வந்து தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கொடுக்க முடியுமா?
கொடுப்பாங்க அம்மா, எதுக்குமா? டைம் ஆகி போச்சு, நீங்க நீக்கிட்டா? முடிங்க. பணமா கேக்குறாங்க. ஏகப்பட்ட பாயிண்ட் போகணும் மக்கள். அதெல்லாம் இல்லை. எவ்வளவு கோச்சிங் சென்டர்ஸ் கண்டிப்பா பண்ணு. நீருக்கு பாதுகாப்புல காப்பீடு வாங்கி விலைவாசி வந்து மாநிலம் கண்டிப்பாக அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தா நல்லது.